அனைத்து வியாபாரிகள் சங்க கூட்டமும் அனைத்து தொழிலமைப்புகளின் கூட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மாநகராட்சியினுடைய சொத்து வரி அபரிவிதமாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை கட்டுப்படுத்துவதற்கு அவர்களுடைய ஆளுங்கட்சிகளுக்குள்ளேயே பிரச்சனைகள் பெரிதாக வெடித்து கொண்டிருக்கிறது. இதனால் பொதுமக்களும் வியாபாரிகளும் மிகவும் பாதிக்கப்பட்டு கடந்த வருடத்திலேயே 5000 ரேஷன் கார்டுகளை மாநகராட்சியிலே கலெக்டர் ஆபீஸில் ஒப்படைத்து விட்டு வெளியூரிலிருந்து வந்த வியாபாரிகள் தொழிலாளர்கள் அனைவரும் சென்று விட்டார்கள். வியாபார சூழ்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. இதே நிலை நீடித்தால் இருக்கின்ற தொழிலாளர்களும் சென்று விடுவார்கள், கடைகளும் அடைக்கப்படும். ஆகவே அரசு என்பது வியாபாரிகளை பொதுமக்களை காப்பாற்றுவதற்குத்தான் ஓட்டு வாங்குகிறார்கள். ஆனால் ஓட்டு வாங்கிய பிறகு எதையுமே நினைப்பதில்லை. போன சட்டமன்றத்திலே 10 வருடங்களாக வரி விதிக்கவில்லை, வரி விதியுங்கள் என்று கூறினார்கள். கூறியவர்கள் எந்தெந்த முறையில் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆகவே அதிகாரிகளும் அவர்களுடைய சௌகரியத்திற்கு செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். அதாகப்பட்டது 500 இருந்த வரி 5000, இந்த 5000 ரூபாய் வரி இப்போ 7500 ரூபாய் மட்டும் இருக்குது. இப்படி வச்சு போயிட்டே போறாங்க. எப்படி மக்கள் பார்க்க போவாங்க? அதனால உடனடியாக வரியை குறைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கரண்ட் சார்ஜ் வீட்டுக்கு 5 ரூபாய்ச்சு, தொழிற்சாலைகளுக்கு 10 ரூபாய்ச்சு. இப்படி பண்ணிட்டு இருந்தது எந்த தொழில் நடக்கு? உங்களுக்கெல்லாம் தெரியும். தொழிலே பாதி நின்று போச்சு. விசைத்தறிக்காரெல்லாம் தறி வித்து போட்டு கண்ணில் தண்ணி விட்டுட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதனால தமிழக அரசு என்ன, முதலமைச்சர் என்ன வேணும்னா, இந்த 2 சமாச்சாரத்தை உடனே தலையிட்டு இது உடனடியாக மாற்றி அமைக்க வேண்டும். ஏற்கனவே இருக்கும் வரியே அதிகமாக இருக்கிறது, அந்த வரியை நீடிக்க வேண்டும். புதிதாக அந்த வரியை விதிக்க கூடாது என்ற கதையும், அதே மாதிரி மின்சார கட்டணத்தை தமிழக அரசினுடைய செயல்பாட்டில் இல்லாவிட்டாலும் அதனுடைய கரண்ட் வாரியத்தில் பங்கு போட்டு பேசி அதையும் குறைக்க வேண்டும் என்று, அதற்காகவே அதே மாதிரி இந்த வாடகை கட்டடங்களுக்கு எல்லாம் 18% ஜிஎஸ்டி வரி 10,000 ரூபாய் வரேன்னா 10,000 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி வரி 18% கட்டணும். அப்ப என்ன பண்ணுவாங்க? கடை ஓனர்கள்லாம் வரி ஏச்சு பண்ணுவாங்க. வியாபாரி எப்படி வாடகை ஏச்சு பண்ணுவாங்க? வாடகை ஏச்சு பண்றப்ப எப்படி கட்டுவாங்க? அதனால கடைகள் காலி ஓட்டு கொஞ்சம் நிலம் வரும், தொழில்கள் மிகவும் நலிவடைந்து விடும். ஆகவே உடனடியாக மத்திய சர்க்கார் இந்த 15% வரியை சுத்தமாக ரத்து செய்ய வேண்டும். தமிழக அரசு பழைய வரியே இருக்க வேண்டும். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு என்ன வரி இருந்ததோ அந்த வரியை இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தவே இந்த போராட்டம் நடைபெறுகிறது. நாளை முதல் அனைத்து வியாபார கடைகளிலும் கருப்பு கொடி கட்டி எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் அடுத்த புதன்கிழமை 19/12 அன்று 18/12/2024 புதன்கிழமை காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை அனைத்து வியாபாரிகளும், மார்க்கெட்டு, பஸ்ஸில் இருக்கிற கடைகள், வணிக வளாகங்கள் அனைத்தும் அடைக்கப்படும். அதற்கான முழு ஆதரவு கொடுக்க எங்களுக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதே நேரத்திலே இந்த கார்பரேட் கம்பெனிகள் இருக்கின்றன, அதையுமே ஏற்பாடு செய்வோம் என்று கூறுகிறேன். வணக்கம். திருப்பூர் மாவட்டம் அவனாசி, பெருமாநல்லூர், பலவடை எல்லாம் வருது. பணி நிறுவனத்தில் சொல்லுவோம். வந்திருந்தாங்களே, போன மீட்டிங்காக வந்திருந்தாங்களே, சைமா வந்திருந்தாங்க, அந்த டீமா வந்திருந்தாங்க, டெக்மா